என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதுநாள் வரை இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. இந்த அம்மா உனக்கான ஒரு வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இது நாள் வரையிலும் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்றுதானே உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய். இனி அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போகத்தான் போகின்றது. என் தங்க பிள்ளையே, உன் வெற்றிக்கு துணையாக இந்த தாயானவள் இருக்கும் பொழுது உனக்கு உறவான ஒரு பெண்ணை நான் தேடி வர செய்ய போகின்றேன். உனக்கு உதவிகளை செய்வதற்கும் உனக்கு வேண்டிய வழிகளை கொடுப்பதற்கும் அவள் உன்னை தேடி வந்து விட்டால் போகும் தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதே என்று எனக்கு நேரமும் கிரகமும் சரியில்லையா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில்லை. அந்த தடையெல்லாம் அகற்றுவதற்கு தைரியமான லக்ஷ்மியாக அந்த உயரமான பெண்ணே உன்னை தேடி வரும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றான் என் பிள்ளையே? அந்த பெண்ணை நான் உனக்காகவே அனுப்பி வைத்திருக்கின்றேன். காயங்களும் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன்னை காயப்படுத்தியவர்களை மட்டும் நான் நிரந்தரமாக்கி விடுவேனாம் என் தங்க பிள்ளையே? அந்த பெண்ணே உன்னை தேடி வந்து நீ சொல்லாமலேயே உனக்கான உதவிகளை செய்து முடிப்பதற்காக வந்திருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் வருந்த வேண்டாம். மீதி கதவு இன்று மூடப்பட்டு விட்டதோ என்று நினைக்காதே. மற்றொரு கதவினை பார்த்து கொண்டிருந்தால் உனக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வந்து நிற்கும். தவறவிட்டை. அதனால் வரும்பொழுது வருகின்ற நல்லதை ஏற்று தூக்கிக்கொள் என்பது போல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் இந்த நிலையிலேயே உனக்கான வெற்றி வாய்ப்பை தேடி வருவதற்கு என்ன வழிகள் உண்டு அத்தனையும் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பதும் கிடைப்பதும் ஒன்றாக இருக்கும் பொழுது உன் மனதிற்குள் நீ எதை நினைத்தும் வருந்தி கொள்ளாதே என் தங்க பிள்ளையே. எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ இருக்கின்றாயோ அந்த ஒன்றை அந்த பெண்ணானவளே உன்னை தேடி வர செய்யத்தான் போகின்றாள். எந்த ஒன்றை இழந்துவிட்டோம் என்று நினைக்கின்றாயோ அந்த இழந்த ஒன்றையும் அவள் உனக்கு தேடித்தரத்தான் வரப்போகின்றாள். உன் மகிழ்ச்சியிலிருந்து அவளை அனுப்பி வைத்து உனக்கான உதவி செய்வதற்கு வரும்பொழுது உன் மனதை நீயாகவே இங்கு வருத்தமடைய செய்யாதே என் பிள்ளையே. வெற்றிக்கான தரிசனத்தை நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு படிநிலைகளை ஏறும் பொழுதெல்லாம் உனக்கு இது நடக்குமா நடக்காதா என்று பதற்றமடையாதே. நாம் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கான வெற்றி நம்மை தேடி வர வேண்டும் என்றால் நாம் கஷ்டப்படுவதற்கும் அங்கு யாராக இருந்தாலும் நீ தயாராக இருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கான பாதை நமக்கு வழி கொடுக்கும் என் தங்க பிள்ளையே. நீ எதை தேடினாயோ அதை தருவதற்கு அந்த பெண்ணை உன்னை தேடி வரும் பொழுது நீ வருகின்ற அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, வெற்றியை தேடி அந்த பெண்ணே வரப்போகின்றாய்.
தனிமையை உணரும் பொழுது எனக்காக ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை இப்பொழுது நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் என் தங்கமே. மனதில் எந்த ஒரு விஷயத்தை போட்டுக்கொண்டும் அந்த விஷயமானது நல்லதொரு விஷயமாக இருக்கும் என்று நினைக்கின்றாய். நாம் அதை விட்டு விடுவோம் என்று நினைத்து கொண்டே இருப்போம். நாம் வாழ்க்கை கொண்டிருக்கும் உன் மனதில் சில விஷயங்கள் மறந்து விட்டன. வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்தில் அப்படி திருப்பமான ஒரு நபரைத்தான் உன் வாழ்க்கையாக இப்பொழுது நீ முடிவெடுத்து வைத்திருக்கின்றாய். அந்த முடிவானது சரியா தவறா என்று கூட உனக்கு தோன்றுவதற்குள்ளாகவே பல குழப்பங்கள் உன் மனதோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. உன் சூழ்நிலைகள் உன் வெற்றியை தீர்மானிக்கின்றது என்று நான் சொன்னாலும் அதையும் தாண்டி நீ எதிர்கொள்கின்ற அந்த போராட்டத்தை அந்த தருணம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டே இருக்கின்றது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயந்து பயந்து உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. எது வந்தாலும் துணிச்சலோடு முதலில் ஏற்றுக்கொள் என் தங்கமே. எந்த ஒரு திருப்பங்கள் வந்தாலும் நமக்காக யாரும் இல்லையே என்பதை தாண்டி நமக்காக வாழ்க்கையில் நம்மை நிறுத்தி கொள்ள ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் அந்த ஒரு வெற்றியை நீ உனக்காக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு வெற்றியை நீ உனக்காக தீர்மானித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த வெற்றியை கடந்து வர நீ ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையில் எதை பெற வேண்டும் இதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதற்கான உழைப்பின் முயற்சியையும் இறங்கிக் கொண்டிரு. யாருமே எனக்காக இல்லையே, உதவி செய்வதற்கு யாராவது ஒருவர் இருந்தால்தான் என் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நினைத்து கொள்கின்றாய். அது உண்மைதான். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்காக யாரும் இல்லை என்பதை தாண்டி நீ வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் முக்கியம். ஒன்று மட்டும் தெளிவாக்கிக் கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதற்காக நான் உனக்காக வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதை யார் செய்தது என்று உனக்கு தெரியாமல் கூட உன் வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என்று நினைக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த தாயானவள் என்னை உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் உனக்காக இருக்க போகும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம் என் பிள்ளையே. உன் முயற்சிகளுக்கு இங்கு நிலைக்காமல் பலரும் உன்னை விட்டுவிட்டு சென்று விட்டார்களே என்று நினைக்காதே. சர்வ நிச்சயமாக நீ வெற்றி பெறும் தருணத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வரத்தான் போகின்றார்கள். 9ஆம் வீடாய் ஒன்றோடு ஒன்று உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லா வெற்றி தருணத்தை கொண்டாடுவதற்கு உன் தாயும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை? நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை நீ அங்கு ஜெயிக்கத்தான் போகின்றாய். நினைத்து நினைத்து பார்த்திடாத கஷ்டங்களும் கவலைகளும் எதிர்பாராத தருணத்தில் உன் வாழ்க்கையை வந்து சூழலில் கஷ்டப்படும் சூழலில் இருக்கும் பொழுது இதற்கு மேல் விழுந்து விட்டேன், எழ வழியே இல்லையா என்று நினைத்து கொண்டு இருந்த தருணங்கள் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி யாராவது ஒருவரின் மூலம் எனக்கான உதவி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நீ சிந்தித்திருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? சர்வ நிச்சயமாக அது உண்மைதான். இதோ உனக்கான வாழ்க்கையை உன் வெற்றியை தருவதற்கு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன்.